இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெண்ணிலோட ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, கெட்டப்பெல்லாம் மாத்திட்டதால அவளை எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் நான் அவளை தேடுறேன்னா. நான் உங்ககிட்ட சொன்னது அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கிற அப்பியரன்ஸ் பத்தினது மட்டும் இல்லம்மா, அது வேறம்மா. அது மனசு சம்பந்தப்பட்டது. மாடர்னா என் முன்னாடி வந்து நிக்கிறதுனால எதுவும் மாறிடாது. அதை பார்த்து நான் மாறுவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரிமா, அது நடக்க போறது. இப்ப பாருங்க. வெண்ணிலா, வெண்ணிலா. வரேங்க, சொல்லுங்க. கொஞ்சம் எனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வரேங்க. அத்தை, உங்களுக்கு எதுவும்? எனக்கு எதுவும் வேண்டாமா. ம். தேங்க்ஸ். ஐயோ, இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? வேற எதுவும் வேணுமா? ஆஹா, வேணாம். அத்தை, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரி. பாத்தீங்கல்ல, தேங்க்ஸ்னு சொல்றது ஒரு பேசிக் கர்ட்டஸியா நான் பாக்குறேன். அது ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ ஒரு ஹஸ்பண்ட் எதுக்கு நமக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிக்கிறா. அந்த ஐடியாவே எனக்கும் அவளுக்குமான பெரிய கேப். அது இந்த மாதிரி மேக்கப் போட்டெல்லாம் உங்களால சரி பண்ண முடியாது. மற்றபடி வெண்ணிலா எனக்கு இந்த காஃபி கொடுக்கறது, கப் எடுத்துட்டு போறது, போனை சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் சம்பளத்துக்கு ஒரு நல்ல ஆளை வச்சா அவங்களும் செய்யற வேலைதாம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வருண், சம்பளத்துக்கு ஆள் வச்சா எல்லா வேலையும் பண்ணுவாங்க தான். ஆனா உன் மனச புரிஞ்சு நீ கேக்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்யற அந்த அக்கறையும் அன்பும் இருக்குல்ல, அத நீ சம்பளம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அவ மனசுல உனக்கு ஒரு இடம் இருந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். உன் மனசுலயும் வெண்ணிலாவுக்கு இடம் இருக்குன்னு உனக்கே தெரியும். அத உன் பிடிவாதத்தால மூடி மறைக்க பாக்குற. வெண்ணிலாவை புரிஞ்சும் ஏத்துக்க மறுக்கிற. உறவுக்குள்ளையும் சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிறது தான் நாகரிகம்னு நம்புற. அது பரவாயில்ல. அந்த சாரி, தேங்க்ஸ எதிர்பார்க்காம அன்ப கொட்டுறவங்கள ஏளனமா நினைக்கிறல்ல, அங்கதான் நீ வெண்ணிலாவை விட கொஞ்சம் உயரம் குறையற. சீக்கிரமே வெண்ணிலா யாருன்னு மனசார புரிஞ்சுக்குவ. அன்னைக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்படுவ. அப்படி நீ வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வரணுமான்னு நீ யோசிச்சுக்க.